ஸோ அதனால வந்து சைனால வந்து புதுசாக ஏதாவது ஒன்று வருதுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருக்கு. ஓகேவா? என்னடா திருப்பி இன்னொரு லாக்டவுனா சைனால வந்துருச்சு, சைனாலேருந்து வந்தது தானே அந்த கொரோனாவும், அப்போ அதே மாதிரி இதுவும் சைனாலேருந்து வருது அப்படின்றது. சேம் அதே மாதிரி கொரோனாவும் 20 ஜான்ல தானே வந்துச்சு, இப்போ 25 ஜான்ல இந்த HMPV வந்துருச்சு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ரிலேட் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குண்டை போடுவான் போல. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி அதனால தான் வந்துட்டு ஒரு பேச்சும் பொருளாச்சே தவிர மற்றபடி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச HMPV பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ரொட்டீன் வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். அது வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நுரையீரல் தொற்று வைரஸ் தான். இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா செந்தில் கவுண்டமணி சார்னா நீங்க என்ன நினைப்பீங்க? காமெடி. அவ்வளவுதான். இப்படிதான் நானும் HMPV நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, இந்த தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே HMPV வந்து ரொம்ப சீரியஸா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா நீங்க வந்து சிம்பிளா காமெடி. இல்ல, அதுதான் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் இதே செந்தில் கவுண்டமணி சார் நீங்க இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது போய் பாக்குறீங்க, அந்த செந்தில் கவுண்டமணி சார் வந்து படத்துல எல்லாரையும் குத்துறாங்க, வெட்டுறாங்க, பல பேரை கொலை பண்றாங்க மாதிரி இருந்தா அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? சீரியஸா தான் சார் பார்க்கணும். என்னடா அது இவ்வளவு நாள் காமெடியை பார்த்தா திடீர்னு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கேன்ட்டு. அதே மாதிரி இப்போ இந்த மெட்டானிமோ வைரஸ் வந்து வருது போகுதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ இதுல வந்து கொரோனா மாதிரி கொத்து கொத்தா இறக்குறாங்க, கொத்து கொத்தா வந்து பாத்தீங்கன்னா ஐசியூல அட்மிட் ஆகுறாங்க, ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அப்ப எல்லாருமே வந்துட்டு சைனாவை நோக்கி பார்வையை திருப்ப வேண்டிய நேரம். ஓகேங்களா?